8ல கொஸ்டின் நம்பர் 3 பின்வரும் சமன்பாடுகளை தீர்க்க. அதில் மூணாவது கொஸ்டின் cos θ plus cos 3 θ equal to 2 cos 2 θ. இதனுடைய தீர்வு கண்டுபிடிக்கிறோம். அப்போ தீர்வு கொடுக்கப்பட்டதை முதல்ல எடுத்து எழுதுகிறோம். cos θ plus 3 cos 3 θ equal to 2 cos 2 θ. இப்போ இது cos c plus cos d ன்னு இருக்குது. அப்போ ரெண்டு தடவை cos c plus d by 2 cos c minus d by 2 ன்னு எழுதிடுறோம். அப்போ 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4, 4 2ஆல் வகுத்துனா 2 தீட்டான்னு கிடைக்கும். 3ல் 1 தீட்டா போச்சுன்னா 2 தீட்டா, 2 தீட்டா 2ஆல் வகுத்துனா 1 தீட்டா கிடைக்கும். அப்போ 2 cos 2 தீட்டா cos தீட்டா ஈக்குவல் டு 2 cos 2 தீட்டா. இந்த 2 cos தீட்டா இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா பொதுவாக வெளியே எடுத்துடலாம். 2 cos 2 தீட்டா வெளியே எடுத்துட்டோம்னா cos தீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. எப்பொழுதுமே நம்பர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ cos 2 தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். அப்போ cos 2 தீட்டா ஈக்குவல் டு 0னா cos 2 தீட்டா ஈக்குவல் டு 0னா cos தீட்டா ஈக்குவல் டு 0 இருக்கும்போது cos 2n plus 1 by 2ன்னு இருக்கும். அப்போ 2 தீட்டா ஈக்குவல் டு 2n plus 1 pi by 2 n belongs to z. நமக்கு தீட்டா மட்டும் தான் வேணும். அந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2n plus 1 pi by 4 n belongs to z. அடுத்தது cos θ minus 1 இதை எடுத்துக்கிறோம். cos θ minus 1 equal to 0னா cos θவோட வேல்யூ 1 இருக்கும். அப்போ cos θவோட வேல்யூ 1னா cos θ equal to 0ன்னு இருக்கும். cos 0வோட வேல்யூ தான் 1ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? cos θ equal to cos alpha. அப்போ ஃபார்முலா θ equal to 2n pi plus alpha. அப்போ θ equal to 2n pi plus 0ன்னு எழுதலாம். அப்போ θ equal to 2n pi n belongs to z. அப்போ இதில் ஒரு தீர்வு இதில் ஒரு தீர்வு ரெண்டு தீர்வையும் சேர்த்து எடுத்து எழுதிடுறோம்.